ஹல்லேலூயா. நாம் சிறிது நேரம் தேவனை ஆராதித்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் எண்ணி அவர் பாராட்டின எல்லா அனுகிரகங்களையும் எண்ணி இந்த காலை வேளையில் நாம் துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இது 2024ஆம் ஆண்டு நாம் 2 வாரங்களை முடிக்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சுத்த கிருபையினால தேவன் நம்மை அனுதினமும் அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி அவர் வந்த தேவனாக இருக்கிறார், உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல தேவன் இந்த காலை வேளையில் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எல்லா கண்களை மூடி தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து அவருடைய துதிகளை, கனங்களை, மகிமைகளை அவருக்கே செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, ஆண்டவரே நீ ஸ்தோத்திரப்பா. அன்பின் பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்தியின் பிதாவே, நீதியின் பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கங்களின் பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை உண்டாக்கின பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சிருஷ்டி கர்த்தர், நீ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஆட்கொண்ட பிதாவாக இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சொந்த சாயலாகவே எங்களை உருவாக்கின தேவனா இருக்கிறேன் ஆண்டவரே. மண்ணினால மனிதனை உருவாக்கின தேவனே ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வார்த்தையினால இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்த தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தையில ஜீவன் உள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிற அழகான இயற்கைகளை படைத்த தேவனே ஸ்தோத்திரம். பகலில் ஆள சூரியனை படைத்த தேவனே ஸ்தோத்திரம். இரவில் ஆள ஆண்டவரே சந்திரனை படைத்த தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆகாய விரிவை உண்டாக்கின தேவனே ஸ்தோத்திரம். மரம் செடி கொடிகளை உருவாக்கின தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா மிருக ஜீவன்களை உண்டாக்கின தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரில் வாழும் ஜந்துக்களை உருவாக்கின தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் தந்த எல்லா உயிர்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மனிதனை ஆண்டவரே அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை ஏவாளை உண்டு பண்ணின தேவனே ஸ்தோத்திரம். பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவின தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்தரே ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவனே ஸ்தோத்திரம். எங்கள் மெய்ப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தந்தையே ஸ்தோத்திரம். எங்கள் தாயே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே. நேற்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. அன்று ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, கோலும் கையுமாக சென்ற யாக்கோபை ஆண்டவரே நீர் இஸ்ரவேலாக மாற்றின தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்கள் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில வார்த்தையில் உண்மையுள்ள தேவனாக இருந்தீர் ஆண்டவரே. சொன்ன சொல்லை நிறைவேற்றின தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் நீர் தாழ்ச்சியடை விடவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்று தாவீதோடு ஆண்டவரே அவனுடைய மந்தை நடுவே நீர் கூட இருந்த தேவன் ஆண்டவரே. சிங்கங்களையும் கரடைகளையும் முறியடிக்க தாவீதுக்கு பலனை தந்த தேவனே ஸ்தோத்திரம். கோலியாத்தை முறியடிக்க பலனை தந்த தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உம்முடைய ஜனங்களை மீட்டெடுத்து வந்த தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவர்களுக்கு ஒப்பானவர் யார்? அதிசயங்களை செய்கிறவர்களுக்கு ஒப்பானவர் யார்? உம்முடைய கல்லமை, உம்முடைய கரம் வல்லமை நிறைந்தது ஆண்டவரே. ஓங்கி உம்முடைய புயத்தினால் உம்முடைய ஜனங்களை வழிநடத்தி வந்தீர் ஆண்டவரே. சிவந்த சமுத்திரத்துக்கு நடுவாக உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி வந்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, யோர்தானை கடக்க உதவி செய்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, பார்வனும் அவன் சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்ட தேவனா இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, நீ பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ ரட்சிப்பின் தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அன்று தானியேலோடு ஆண்டவரே அவன் சிங்க கபில உலாவின தேவன் ஆண்டவரே. சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட தேவன் நீர் ஆண்டவரே. அன்று நீர் ஆண்டவரே உம்முடைய தாசர்களுடைய ஆண்டவரே ஜெபங்களுக்கு பதில் தந்த தேவனா இருக்கிற ஆண்டவரே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு அக்கினி சூழலில் இருந்த தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே, நீர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறீங்க. உங்களுடைய அற்புதங்களை நாங்கள் எதை சொல்லி நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அசாத்தியமான காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அன்று செய்த தேவன் என்றும் எங்கள் வாழ்க்கையில் செய்ய நீர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறீர். நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, நீர் மனமாற மனபுத்திரன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறப்பா. நீர் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, இரக்கங்களின் பிதா என்று சொல்லி அழைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக இந்த பூமியில வந்து பிறந்த தேவனே ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் மீறுதலுக்காக இந்த பூமியில வந்து
பிறந்து ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவனை நீர் தந்த தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே குஷ்டரோகிகளுக்கு சுகம் தந்த தேவன் ஆண்டவரே, மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன் ஆண்டவரே, குருடருக்கு பார்வை செய்த தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே செவிடர்களின் செவியை திறந்த தேவன் ஆண்டவரே, ஆண்டவரே பிசாசு பிடித்தவனை சொஸ்தமாக்கின தேவன் ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் யோனாவிலும் பெரியவர், நீர் சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா எங்களுக்காக கிருபாதார பலியானீரே ஸ்தோத்திரம், ஜீவ பலியானீரே ஸ்தோத்திரம், ஆட்டுக்குட்டி ஆனவரே ஸ்தோத்திரம். சிலுவையில் எங்களுடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதலுக்காக அடிக்கப்பட்ட தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல எவ்வளவு இரக்கம் வைத்தீங்க, எவ்வளவு கிருபை வைத்தீங்க ஆண்டவரே. ஒருவரும் கெட்டு போவது உம்முடைய சித்தம் இல்லை ஆண்டவரே. நீர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, சூரியனை உதைக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கள் மேல எவ்வளவு அன்பு செலுத்தினீங்க. அன்று பேதுருவை பார்த்து நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே மறுதலித்து போய் ஆண்டவரே சோர்ந்து போய் இருந்த பேதுருவை பலப்படுத்தி ஆண்டவரே உமக்காக திருஷ்டாங்கமாக நிற்க பலன் தந்த தேவனே ஸ்தோத்திரம். பவுலை பயன்படுத்தின தேவனே ஸ்தோத்திரம், சவுலை பவுலாக மாற்றின தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கடினமான இருதயத்தை கல்லான இதயத்தை சதையாக மாற்றின தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை துன்பப்படுத்தின பவுலை சவுலை நீர் பவுலாக மாற்றின தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, எவ்வளவு கிருபைகளை தந்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே எவ்வளவு இரக்கங்களை தந்திருக்கீங்க அப்பா. அந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துதிக்கும் போது ஆண்டவரே அவர்கள் கட்டுகள் அவிழ்ந்தது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்கு இருந்தாலும் நீர் உதவி செய்ய நீர் வல்லவர் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. வனாந்தரமாக இருந்தாலும் சரி, சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, அக்கினி ஜுவாலையாக இருந்தாலும் சரி, சிங்க கெபியாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, எப்பேற்பட்ட தடைகளாக முன்பாக வந்து நின்றாலும் சரி ஆண்டவரே, நீர் முன்குறித்தவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் அழைத்தவர், உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே. முற்று முடி எங்களை வழிநடத்தி செல்ல நீர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை நீர் கிருபையாய் தெரிந்து கொண்டீரே அப்பா. பிதாவே இந்த காலவெளியில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, வாழ்த்துகிறோம் அப்பா என்று சொல்லி இந்த காலவெளியில் அனைவரும் ஸ்தோத்திரிக்க போகிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பதே தேவனுடைய சுத்த கிருபை தான். ஜீவனோடு இருப்பதே, பலனோடு இருப்பதே தேவனுடைய கிருபை தான். அதனால தேவன் இந்த காலவெளியில் நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களை உயிரோடு வைப்பதற்கு, நீர் எங்களுக்கு அனுதினமும் கிருபை வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டப்பா. உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் பணி செய்யணும் ஆண்டவரே. உமக்கென்று வாழணும் ஆண்டவரே. உமக்கேற்ற பரிசுத்தவான்களாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக கடவன் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு வாரமும் நம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ வசனத்தில் நாம் வளர்ந்து அதை ஆராய்ந்து ஜெபித்து நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறோம். ஏனென்றால் ஒரு நாள் முகமுகமாக அவரை நாம் தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய அந்நிய கண்கள் அல்ல, நம்ம சொந்த கண்களாகவே தரிசிக்க போகிறோம். எனவே அதுக்கேற்ற பரிசுத்தவான்களாக எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. ஆண்டவரே இந்த ஆராதனையில் ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரே இன்னைக்கு மிஷினரி ஞாயிறு ஆண்டவரே, இந்த மிஷினரி ஞாயிறு ஆராதனையில் ஆண்டவரே எங்களை நீர் ஊழியத்திற்கென்று நீர் தேர்ந்தெடுத்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனையை நான் முழுவதும் நான் பாட போகிறேன், துதிக்க போகிறேன். ஆண்டவரே நீர் தந்த கிருபைகள் எல்லாம் எண்ணி ஆண்டவரே உயிரோடு வாழும் நாட்கள்லாம் பணி செய்திடுவேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய கடமை அவருடைய பணி செய்யணும். அவருக்காக நம்ம என்ன செய்த ஒவ்வொரு நாளும் எனக்காக என்ன செய்தேன் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில், என் இயேசுவுக்காக என்ன செய்தேன், அவருடைய ராஜ்யத்திற்காக என்ன செய்தேன். முதலாவதாக தேவனுடைய அவர் ராஜ்யத்தை நாம் தேடும் போது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான காரியங்களை தேவன் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு அர்ப்பணிப்பின் இதயத்தோடு ஆண்டவரே இன்று ஒப்பு கொடுத்த இதயத்தோடு இந்த காலை வேளையில் நாம் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்த தேவனே, ஆண்டவரே மார்போடு அணைத்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றினீரே சோத்திரம். பாவியாக வாழ்ந்த எங்களை உம்முடைய பிள்ளையாக மாற்றினீரே சோத்திரம் என்று சொல்லி இந்த காலை வேளையில் அருமையான பாடல், அனைவருக்கும் தெரிந்த இந்த பாடலை அனைவரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்த இதயத்தோடு இந்த பாடலை நாம் பாட போகிறோம். பாடுவோமா? அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அதனால உரிமையோடு தேவனிடத்தில் அப்பா பிதாவே என்று சொல்லி அழைப்போம். எல்லா ஜெப நிலைமைகளோடு எல்லா கண்களை மூடி இந்த பாடலை பாடுவோம். அப்பா
பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே சொல்லுவோமா அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர் என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டீர் நன்றி அப்பா உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன் தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன் கலங்காதே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர் என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர் நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எஸ்அப்பா அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் ஆவியானவரே உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உடையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே கல்வாரி ரத்தம் கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி
தெய்வம், மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. எல்லாம் சொல்லுவோமா? அப்பா, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். நன்றி, நன்றி, உமக்கு நன்றி அப்பா, நன்றி, உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம வேதத்தில் நாம் சொல்கிறோம், அவருடைய அன்பு அகலம் நீளம் அதை நம்மளால் மெஷரே பண்ண முடியாது, அதை நம்மளால் அளக்கவே முடியாது. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் நம்ம மேல் அன்பு செலுத்துவாங்க. இந்த உலகத்தில் தகப்பனுடைய அன்பு, தாயின் அன்பு, கணவனின் அன்பு, மனைவியின் அன்பு, பிள்ளைகளுடைய அன்பு, இந்த அன்பு எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் அது முக்கியமான அன்பு தான், தவிர்க்க முடியாத அன்பு தான். ஆனால் இந்த அன்பு அது காலத்துக்கு ஏற்க சில குறுகிய காலத்துக்கு மாத்திரம்தான் இந்த அன்பு நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். ஒரு மனிதனுடைய ஜீவன் அவன் உடலில் இருக்கும் வரைக்கும் மட்டும்தான் இந்த அன்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும். சில வேளையில் அந்த அன்பு சில நெருக்கடியான நேரங்கள், சில போராட்டமான சமயங்கள், சில பிரச்சனைகள் இந்த அன்பு எல்லாமே குறைந்து போகும். ஆனால் நம்மீது ஒருவர் அன்பு வைத்தார், ஆதியிலே அன்பு வைத்த தேவன். அந்த அன்பு இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. நம்ம அவரை விட்டு எவ்வளோ தூரம் சென்றாலும், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த நம்மை, புறஜாதிகளாக இருந்த நம்மை தேடி வந்து அந்த ரட்சிப்பை தந்தார், அந்த அன்பை தந்தார். நீ என் சொந்த சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன், நீ இந்த ரட்சிப்பை இழந்துடக்கூடாது மகனே, நீயும் ஆபிரகாமின் மகனா இருக்கிற, நீயும் ஆபிரகாமின் மகளா இருக்க, அவனுடைய சந்ததி என்று சொல்லி விசுவாசிகளின் தகப்பன் அவனுடைய அந்த சந்ததியில நம்ம சேர்த்திருக்கிறான். அதனாலதான் சொல்றாரு, என் ரத்தத்தினால எல்லா ஆசீர்வாதங்களும் ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் வாழ்க்கையில் அது கட்டளை இருக்கிறேன். நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன். நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ தாழ்மையில் இருந்த நான் உன்னை தயவான் நினைவு கூர்ந்தேன். நீ தள்ளாடி நடந்த உன்னை நான் வலுவோடு நடக்க நான் உதவி செய்கிற தெய்வன். நீ எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் என் அன்பு உன்னை தேடி வந்து பிடிக்கும். அதனால தான் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலும் அவர் சித்தத்தினால தெரிந்து கொண்ட உங்களை என்னையும் தேவன் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே
தாயின் கற்பத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்தெடுத்த தேவனா இருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன நோக்கம்ப்பா? எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்களை மட்டும் ஏன் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க உதவி செய்திருக்கிறீங்க? ஏனென்றால் உங்களை தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். உங்களை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். ஆண்டவரே, எனக்கு இத்தனை நன்மைகளை செய்தீங்க. இந்த பாடலை நான் பார்க்கிறோம், முன்னாடி வரிகளில் எல்லாத்துலேயும் பாருங்க தேவனுடைய செயல்களை நம்ம பார்க்கிறோம். எங்கேயோ வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர், நெஞ்சார முத்தங்கள் தந்து நிழலாய் மாறிவிட்டு. இது ஒரு ஆசீர்வாதம். தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு ஒரு ஆசீர்வாதம் தந்தார். இன்னொன்று, நான் தாழ்மையில் இருந்தேன்ப்பா, தள்ளாடி நடந்தேன், என்னை நினைவு கூற யாருமே இல்லை. நல்ல காசு பணம், நல்ல சொத்து சுகம் அந்தஸ்து இதெல்லாம் இருந்தால் உறவுகள் மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் மதிப்பாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் நான் ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை இருந்தப்போ கூட நீங்கள் என்ன நினச்சிங்க? கலங்காத என்று சொல்லிய கண்ணீரை துடைத்து என் கரம் பற்றி நடத்தினீங்க. இது ஒரு ஆசீர்வாதம். அடுத்தது, உளையான சேற்றில் வாழ்ந்த என்ன? உளையான சேறு அந்த பாவமான வாழ்க்கையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. உளையான சேற்று, அந்த சேரில் இருக்கும் போது எப்படி இருக்கும்? சேத்துல ஒரு குழந்தைங்க போனால் கூட ட்ரெஸ்ஸில் சேறு பட்டுறது போதுப்பா, உடனே என்ன பண்ணிடு? அதை தொடச்சிடு, கழுவிடு. அதை விட்டா அப்படியே பிடிச்சிக்கும். சேரை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணிடும்? அப்படியே நம்மளை பிடிச்சிக்கும். அது நல்ல சோப்பு போட்டு கழுவணும், இல்லை தண்ணியை வச்சு நல்லா கழுவுனா தான் அந்த சேர் என்ன பண்ணும்? நம்ம உடம்புல விட்டு போகும். அதே மாதிரி தான் பாவமென்று சேரு, சாபமென்று சேரு நம்ம எல்லாத்துடைய உடம்புலையும் இருந்தது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்தது. நன்மை செய்கிறவன் ஒருவனாகியும் இல்லை என்று சொல்லி தேவன் அழைத்திருந்த போது, நான் கல்வாரி ரத்தம் சிந்தி உன் பாவத்தை நான் கழுவுறேன்னு சொன்னாரு. இது ஒரு ஆசீர்வாதம். இரவும் பகலும் அந்த ரட்சிப்பை தந்து நம்மளை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையாக எழுதியிருக்காரு பார்த்தீங்களா ஃபாதரு? ஒவ்வொரு வரிகளையும் பாருங்க, தேவன் எப்படியெல்லாம் நம்மளை அழைத்திருக்கிறார். இப்போ கழுவிட்டாரு, அப்புறம் என்ன பண்ணுறாரு? இரவும் பகலும் நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த ரட்சிப்பின் ஜீவியத்தில் நான் மறக்க மாட்டேன். நான் மாறாத தெய்வன், மாறாத நேசர். ஹல்லேலூயா. ஆமென். மகிமைக்கு பாத்திரர். அதனால தான் நம்ம சொல்லணும், அப்பா எனக்கு இவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க. இந்த உலகத்தில் ஒருவர் நம்ம இருக்கட்டான சூழ்நிலையில் ஒரு 1000 ரூபாய் ஒரு 2000 ரூபாய் தந்து நம்மளுக்கு உதவி செய்தா காலத்துக்கு என்ன பண்ணுறோம்? அவங்கள மறக்க மாட்டோம். என் கஷ்டமான சூழ்நிலை அவங்க எனக்கு உதவி செய்தாங்க, நான் கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி இருந்த உதவினா நான் இருப்பேன். அவங்க கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுவேன். இது மனித இயல்பு. அதே மாதிரி தான் ஏசப்பாட்ட சொல்கிறோம். அவர் நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உங்கள் பணி செய்வேன்ப்பா, என் ராஜ்யத்துக்கு அடுத்த பணியை நான் செய்வேன் என்று சொல்லி இந்த காலையில் இந்த ஒரு வரி மாத்திரம் நம்ம எல்லாம் சொல்ல போகிறோம். எல்லாம் எழுத நிற்போமா? எழுத நின்று இன்று மிஷினரியின் ஞாயிறு. இந்த மிஷினரி ஞாயிறில் எல்லா ஊழியங்களையும் நம்ம நினைவு கூர்ந்து ஊழியத்திற்காக செபிக்க போகிறோம். இந்த ஆராதனையில் நம்ம ஊழிய பாரத்தோடு இந்த ஆராதனையை நம்ம கொண்டு செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. அதனால் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாக நாடுகிறேன்ப்பான்னு சொல்லி ஆர்வமாக இந்த ஒரு வரிகளை மாத்திரம் இதயத்தை நாளை திறந்து சொல்லுவோமா? ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். உயிரோடு வாழும், உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். நான் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம், நான் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் உம் பணி செய்திடுவேன். நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா அப்பா, நன்றி உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. எல்லாம் சொல்லுவோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. அல்லேலூயா. அடுத்ததாக ஒரு பாடல்
உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தில் வாஞ்சி ஐயா. ஹல்லேலூயா. இப்போ ஒப்பு கொடுத்தோம், உங்கள் சித்தம் செய்வது தான் இதயத்தின் ஏக்கம். ஹல்லேலூயா. ஒருடைய வாழ்க்கையிலும் நம்ம இதயத்தின் ஏக்கங்கள் நிறையா இருக்கும். ஹல்லேலூயா. இதயத்தின் ஏக்கங்கள்னா நம்முடைய எண்ணங்கள், தீர்மானங்கள். இந்த ஆண்டில் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை, உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், எல்லாத்துலேயும் ஒரு வச்சுருப்பீங்க. இந்த வாரத்தில் எப்படிலாம் என் குடும்பத்தை நான் ஓட்டணும், இப்போ அமௌண்ட் இவ்வளோ இருக்குது, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி கொண்டு போகணும், இந்த மாதத்தை ஓட்டிடணும், செலவுகளெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும், இல்லை காசு இருக்கும்போது இதை அடுத்த மாதம் வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். அப்படி தானேங்க? அப்போ சித்தம் ஒன்று இருக்குது, குடும்ப சித்தம், ஊழிய சித்தம். சித்தம்னா ஒரு கோல். அப்போ ஆண்டோடைய சித்தம் என்னதுன்னா அவருடைய இதயத்தின் ஏக்கமெல்லாம் நம்ம நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. அதுதான் ஊழியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும். ஹல்லேலூயா. அதனால் அப்பா, நான் இந்த காலையில் இந்த மிஷினரி ஆராதனை வேலையில் உம்முடைய சித்தம் நான் செய்யணப்பா என்று சொல்லி கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்பவர், செய்து முடிப்பவர் நீங்கள் தான். ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நீ சிலுவையில் ஏற்றி விட்டு, இன்றைக்கி நான் சுமக்கிற கஷ்டங்கள், பாரங்கள்லாம் அது அவ்வளோ பெரிய பாரமே இல்லை. நானும் நீர் எப்படி சுமந்தீரோ அதே போல் சுமப்பேன். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதான் என் உள்ளத்தின் வாஞ்சை என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஏசப்பாட்ட சொல்லுவீங்களா? எல்லாம் இதை இத்தனை நாளத்திலிருந்து சொல்லுவோம். உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை வைத்து சொல்வோம். ஏசையா, உம்மை தானே கண்முன்னே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மை தானே என் முன்னே என் முன்னே நிறுத்தியுள்ளே. நமக்காக யாவையும் செய்பவர், செய்து முடித்தவர் அவர் ஒருவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். நம்மோடு இருப்பதுதான் ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அவர் இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன் அவர். இறக்கி
இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவினின்று அழிவினின்று என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே, என் மீட்பரே, மீட்டவரே, என் மீட்பரே. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எபினேசரே, எல்லேலியோன், என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே, எல்லேலியோன், என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய், வல்லவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல்லோரி, காண்பவரே. எல்லோரி, காண்பவரே. ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் கண் முன்னே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஓடி இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். இந்த பாடல சொன்ன மாதிரியாகவே ஏசப்பா உம்மோடு நாங்கள் இருக்கணும்ப்பா. எங்கள் கண்ணுக்கு முன்பாக எங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மாத்திரமே முதன்மையாக நான் வைக்கணும்ப்பா. ஆண்டவரே, எந்த மனிதரையோ எந்த ஒரு காரியமோ எங்களுக்கு முன்பாக அது இருக்கக்கூடாது. உமக்கும் எங்களுக்கும் மறைவாக எதுவுமே எங்களுக்கு முன்பாக வந்து நின்றக்கூடாதப்பா. நீர் மாத்திரமே இருக்கணும்ப்பா எங்கள் வாழ்க்கையில் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த வாஞ்சி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை நாம் செய்வோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பணிகளுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம குடும்பத்தை அதுக்கு எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை அழைத்தது ஒரு பெரிதான ஒரு சித்தத்தை செய்வதற்கு, ஒரு மேலான ராஜ்யத்தை, அசைவில்லாத ராஜ்யத்தை கட்ட தேவன் உங்களை என்னையும் பயன்படுத்தி இருக்கிறார். உங்களை என்னையும் உருவாக்கி இருக்கிறார். இந்த பகுதிகளில் நீங்கள் தான் மிஷினரிகள். உங்கள் சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் மத்தியில் நீங்கள் தான் மிஷினரிங்க. அதனால் ஆண்டவரே, அந்த ஊழிய வாஞ்சி எனக்கு தாங்கப்பா. ஆண்டவர், என்னுடைய நற்கிரைகள் மூலமாக தொடப்பட வேண்டும். என்னிடத்தில் ஜெபிக்க வரும்போது அவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொல்கின்ற அந்த வார்த்தை ஆண்டவரே நல்ல நிலத்தில் இருந்த விதையாக அது கனி கொடுக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அது ஆண்டவரே பயனில்லாத விதையாக பெயரக்கூடாது. அந்த விதை ஆண்டவரே அதை நான் விதைக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அதில் விளைய செய்கிறவர் நீர் ஆண்டவரே. அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த விதைக்கிற வேலையை நான் செய்யணும்ப்பா என்று சொல்லி உங்களால் முடிந்த அந்த காரியத்தை இந்த நாட்கள்லேருந்து நீங்கள் செய்ய போகிறீங்க. ஏன்னா நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தவர். இந்த ஆண்டில் வாக்குத்தத்தம் கூட நமக்காக யாவற்றையும்
செய்து முடித்த தேவன். நான் செய்ய நினைத்தது தடைப்படாது. அதனால் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே என் மேலே பலமாக இறங்குங்க ஆண்டவரே என்று சொல்லி, அக்கினி நெருப்பா என் மேலே இறங்கி வாருங்கப்பா, அபிஷேகத்தை தந்து வழி நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. நான் இப்படிலாம் பயன்படுறேன்னா உங்களுடைய அபிஷேகம் எனக்கு தேவை. ஹல்லேலூயா. அபிஷேகம் வரும்போது நம்முடைய பாவத்தை புறம்பே தள்ளும். அபிஷேகம் வரும்போது நம்முடைய இருமாப்பை புறம்பே தள்ளும். அபிஷேகம் வரும்போது நம்முடைய நிர்விசாரத்தை புறம்பே தள்ளும். அபிஷேகம் வரும்போது நம்முடைய பாவங்களை புறம்பே தள்ளும். அபிஷேகம் வரும்போது நம்மை பரிசுத்தப்படுத்தும். அபிஷேகம் வரும்போது நம்முடைய ஆவின் கனி நிறைந்த ஜீவியம் வாழ நம்மளை பயன்படுத்தும். அபிஷேகம் வரும்போது நம் மூலமாக வல்லமைகள் புறப்படும். அபிஷேகம் வரும்போது நம் மத்தியில் ஆசீர்வாதங்கள் புறப்படும். நம்முடைய வாழ்க்கை அது மறுரூபமாகும். இந்த பிரதர்கிட்ட வந்து பேசின அது விசேஷமாக இருக்கிறது. ஒரு 5 நிமிடம் வந்து சகோதரிட்ட பேசினாலும் என் இல்லத்தில் அது ஆறுதலாக இருக்கிறது. அவர்கள் செபிக்கும் போது சுகம் கிடைக்கிறது, அவர்கள் செபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லி உங்களை கொடுத்து சாட்சிகள் கூறுவார்கள். இதோ பூமியை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அன்று அப்போஸ்தலருடைய நாட்களில் கொடுக்கப்பட்ட அந்த சாட்சி நாம் எங்கு சென்றாலும் அந்த சாட்சி அதை நம்மை பின்தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அக்கினி நெருப்பாய் நீர் இறங்கி வாருங்கப்பா. மோசேவை அழைத்து நீர் பேசினீரே, ஒரு பெரிய திட்டத்தை நீர் தந்தீரே, இன்று எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய பகுதியில் எகிப்தின் அடிமைத்தனத்தில் கட்டப்பட்ட ஜனங்களை நாங்கள் கட்டவிழ்த்து, நாங்கள் அவர்களுக்காக பரிந்து பேசி, நாங்கள் அவர்களை உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில் நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் நிற்கணும்ப்பா. பாலும் தேனும் ஓடுகிற பரம கானானுக்கு நாங்கள் அவர்கள் அழைத்து வர வேண்டுமப்பா என்று சொல்லி, ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பான்னு கேட்பீங்களா? எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன், அவர் சொன்ன ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொன்ன தேவன், எலியாவினுடைய ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன், அவர் அக்கினை இறக்கின தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் இன்று நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏசாயா நாவை தொட்டது போல எங்கள் நாவை தொடுங்கப்பா. எங்கள் நாவின் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறருடைய வாழ்க்கையை அது உயிர்ப்பிக்க செய்யணும். ஹல்லேலூயா. உயிரடைய செய்யணும்ப்பா. செத்து போன நிலைமையில எந்தெந்த ஆண்டவரே காரியங்கள் அவன் வாழ்க்கையில் இருந்தாலும் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லும் போது உயிர் புற்றி எழுமணும்ப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நீண்ட நேரம் ஜெபம்லாம் பண்ணல. அவர் ஒரே வார்த்தை சொன்னார், எழுந்து நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, திறக்கப்படுவாயாக, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ராசுருவே வா. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். ஏனென்றால் அந்த வார்த்தை முழுவதுமாக அது அபிஷேகம் நிறைந்த வார்த்தையாக இருந்தது. அந்த வார்த்தையில் ஒரு ஜீவன் இருந்தது. அப்பா, அதுக்கு என்ன அர்த்தம்? என் நாவை தொடுங்கப்பா, என் நாவை தொடுங்கப்பா. என் நாவிலிருந்து புறப்படுகிற சொற்கள் பிறரை காயப்படுத்துகிற சொற்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் நாவினுடன் புறப்படுகிற சொற்கள் பிறரை ஆசீர்வதிக்கிற சொற்களாக இருக்கணும். அவர் எல்லா இடத்திலும் ஆவின் நற்குணங்களை உடைய ஒரு நபராக இருந்தார். ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்புங்க எங்கள் தேசத்திற்கு, எங்களை அனுப்புங்க எங்களுடைய பகுதிக்கு. நீங்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த தேசத்திற்குன்னு வரும்போது உங்களுடைய ஊர் பேரை சொல்லி சொல்லுங்கள், எங்களை அனுப்புங்கப்பா. இன்னொருத்தர் வந்து இங்கே ஒரு கூட்டம் வைக்கணும், இன்னொருத்தர் வந்து இங்கே ஒரு மீட்டிங் வைக்கணும், இன்னொருத்தர் வந்து இந்த இடத்துல ஒரு எழுப்புதலை கொண்டாடணும்னு நினைக்காதீங்க. எங்களை எழுப்புதலாக பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். இந்த காலத்தில் தேவன் உங்களை தான் பயன்படுத்த விரும்புகிறார். அதனால் விலையேறப்பட்ட அபிஷேகத்தை தந்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே கிருபை, எல்லாத்துக்கும் ஒரே வரங்கள், எல்லாருக்கும் ஒரே அபிஷேகம் தான். இவங்களுக்கு தனி அவங்களுக்கு தனின்னு இல்லை. அப்பா, எங்கள் நாவை தொடுங்கப்பா. அக்கினி மனைமான நாவுகளாக அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கி வந்தீரே, எங்கள் மேலே இறங்குங்கப்பா என்று சொல்லி இந்த காலை வேளையில் இந்த ஊழி வாஞ்சியோடு மேல் வீட்டறையில் எப்படி சீஷர்கள் ஒன்று கூடி ஒரு மனதோடு ஜெபித்தார்களோ, நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். எல்லாம் பக்கத்தில் இருக்கும் கைகளை பிடிங்க. எல்லாம் பக்கத்தில் இருக்கும் கைகளை பிடித்து, ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் அதிகம் பேரை கொண்டும் குறைந்த பேரை கொண்டும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நாங்கள் பலவீனர்களாக இருக்கலாம், நாங்கள் சிறு பேராக இருக்கலாம், ஆனால் நீர் எங்களை பயன்படுத்தினால் பெரிய காரியங்களை செய்ய நீர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீர். அன்று எலியா ஒருவன் மாத்திரமே இருந்தான். அன்று தேவன் பயன்படுத்துகிற நபர்கள்லாம் ஒருவர் மாத்திரமே இருந்தார்கள். அதிகம் பேரை கொண்டோ கம்மி பேரை கொண்டோ தேவன் செய்வது
அவர் செய்ய நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் நினைக்கலாம், என் பகுதியில் நான் மாத்திரம் இருக்கணும், என் குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கு, சுற்றிலும் விகரகால ஜனங்கள்லாம் இருக்கிறாங்களே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை பயன்படுத்தணும்னு நினச்சிட்டா எப்பேற்பட்ட கோலியாத்தாக வந்தாலும் உங்களை எதுவுமே அணுக முடியாது. ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட சக்திகளாக இருந்தாலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களோடு இருக்க அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பெரிய தேவனை சார்ந்து கொண்டு இந்த காலை வேளையில் ஆராதிக்க போடும். ஏன்னா ஒரு மனமாக இருக்கும் போது அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும். ஒரு மனமோது இருக்கும் போது அந்த இடத்துல ஆவியானவர் ஊற்றப்படுவார். ஹல்லேலூயா. அதனால வரத்தோடு கேட்போமா, அக்கினி நெருப்பா வாங்கப்பா என்று சொல்லி. கைகளை தட்ட வேண்டாம். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். உச்சரி நடுவே தோன்றினீரே, உன்னை அழைத்து பேசினீரே. உச்சரி நடுவே தோன்றினீரே, உன்னை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும். எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்து விடும். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, எங்களின் குற்றங்களை எரித்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். எஸ்ஐயா நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்திற்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் தந்து வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகம் தேவைப்பா, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் தேவைப்பா என்று சொல்லி வாஞ்சியோடு ஒரு வரி மாத்திரமே நம்ம பாடி இந்த ஆராதனை வேலை நிறைவு செய்ய போகிறோம். அனைவரும் பாரத்தோடு அர்ப்பணிப்பட்ட இதயத்தோடு, ஆண்டவரே, எங்களை ஏன் இந்த ரட்சிப்பு தந்தீங்க, ஏன் இந்த கிருபை தரீங்க, ஏன் தரீங்கன்னா அவருக்காக எது ஒன்று செய்யணும். எஸ்அப்பா, எங்களை கொண்டு நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. உங்கள் பகுதிகளை சொல்லுங்கள். நீங்கள் எந்த பகுதியில் வசிக்கிறீங்களோ அந்த பகுதியில் மனசில் வச்சு எங்களை இந்த பகுதியில் நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்கன்னா
அதை நிறைவேற்றுங்க, அதை நிறைவேற்றுங்கப்பா. இனி காண சொல்லாது. நாங்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்லுகள் பேசுவோம்ப்பா. ஆண்டவரே, கிருபையின் காலத்திலே நாங்கள் இருக்குமா பிடிச்சிக்கணும்ப்பா. எங்களை பயன்படுத்துங்க. இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு 20 30 வருஷம் கழிச்சு உங்கள் பகுதியில் அடுத்த வர தலைமுறைகள் கேட்டாங்கன்னா, இந்த பகுதியில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, இந்த பகுதியில் ஒரு பிரதர் இருந்தார், இவர் மூலமாக இந்த இடத்துல ரட்சிப்பு உண்டானது என்று சொல்லணும். அவங்க இவர் மூலமாக இந்த இடத்துல பல குடும்பங்கள் சந்திக்கப்பட்டது என்று சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கை சரித்திரமாக மாற வேண்டும். இன்னும் எத்தனை பேர்த்துக்கு சரித்திரத்தையே படிச்சுட்டு இருப்போம். அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க, அவங்க ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் இதெல்லாம் நமக்கு இருக்குன்னா, மேகம் போல திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்குது. என்ன வழி நடத்தினாரு. ஊழிய பாதையில் கஷ்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், அவமானம் இருக்கும், நிந்தை இருக்கும், ஆனாலும் திடன் கொள்ளு, நான் உன்னோடு இருக்கிறேன். அதை பிடிச்சிட்டு போனாங்க எல்லாரும். மிஷினரி ஊழியத்தில் யாரும் ஒன்றும் அவ்வளோ சாதாரணமாக போல, அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, எல்லா பாடுகள் இருந்தது. இன்றைக்கி நம்முடைய பட்டணங்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பார்த்தீங்கன்னா, முன்னாடி விதையை போட்டவங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு விதையை போட்டிருக்கிறாங்க ஆத்து மக்களுக்காக. அவ்வளோ நடையாக நடந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு இந்த ஊழியத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் ஒரு நல்ல நிலைமையில நமக்கு இந்த ஊழியத்தை தந்துட்டு போயிருக்கிறாங்க. நம்மளை கஷ்டப்படுத்த விடலை. இருக்கிறத நீ என்ன பண்ணு, அழகா நீ பெருக்கு, அவர்களை பலப்படுத்து. அந்த ஊழியம் தான் நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. அதே போல தான் எல்லா இடத்துலையும் சபைகள் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும். ஆனால் எல்லா இடத்துலையும் ஃபவுண்டர்ஸ் போய் பாருங்களேன், இது எப்படிங்க உருவாக்குச்சு. ஆரம்பத்தில் ஒரே ஒரு விசுவாசி இருந்தாங்க, ஒரே ஒரு குடும்பம் வந்துடுச்சு பிரதர். அவங்க சாட்சி கேட்டால் சொல்லுவாங்க, அந்த குடும்பத்திற்காக அவங்க ஜெபித்து 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 கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஜனங்களை உருவாக்கியிருப்பாங்க. அதனால் ஆரம்பம் அற்பமாக இருக்கும், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் ஊழிய பாதையில் அவங்க சொன்ன அனுபவம் என்னென்னா, ஆரம்பத்தில் கஷ்டம் இருக்க தான் செய்யும், குடும்பத்திலேருந்து தடை வரதான் செய்யும், உறவினர்கள் மத்தியிலேருந்து தடை வரதான் செய்யும், டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க டிஸ்கரேஜ் பண்ண தான் செய்வாங்க. இருந்தாலும் நான் ஒரு ஆத்மாவை சம்பாதிச்சாலும் மனம் திரும்புகிற ஒரு பாவை நிமிஷம் பரலோகம் மிகுந்த மகிழ்ச்சி அடையுது. பரலோகம் மகிழ்ச்சி அடையுதுன்னா, நான் ஒரு ஆத்மாவை சம்பாதிச்சாலும் அது பரலோகத்துக்கு மகிழ்ச்சி. சுற்றில் இருக்கவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்களோ இல்லையோ, என் சபை என்னை ஏற்றுக்குதோ இல்லையோ, ஆனால் என் பரலோகம், என் தேவன் வசிக்கிற பரலோகம் மகிழ்ச்சி அடையுது ஒரு பாவின் மூலமாக. ஆனால் எசப்பா என்ன நீ தகுதிப்படுத்துங்கப்பா என்று சொல்லி கேட்பீங்களா இந்த கால வேளையில்? அந்த ஆண்டு முடியறதுக்குள்ள ஒரு ஆத்மாவத்தை நான் சபைக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அந்த தீர்மானத்தோடு இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா. அதற்காக செபிக்க போகிறீங்க, அவங்களுக்காக பரிந்துரை செய்து செபிக்க போகிறீங்க. அதனால் தீர்மானத்தோடு கேட்கலாமா? நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டருளும். யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே, எங்களை அனுப்பும் தேசத்துக்கு. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நல்ல முழங்கால் படியிடுவோம். தேவன் தொடர்ந்து உங்களை எடுத்து செல்வாராக. இந்த ஆராதனை நிறைவு வேலையில் ஒவ்வொரு காரியத்திற்காக நாம் செபித்து நாம் அர்ப்பணித்தின் இதத்தோடு செய்தி விலைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். இப்போ எல்லாருமே உங்களுடைய மனதில் உங்களுடைய நீங்கள் வசிக்கிற அந்த தெரு, நீங்கள் வசிக்கிற அந்த இடம், அதை நீங்கள் மனசில் சொல்லுங்கள். நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க, எங்கே இருக்கீங்க, உங்கள் பகுதியின் பேரை சொல்லுங்கள். இப்போ ஆண்டவரே கேட்குறாரு, யாரை அனுப்புவேன் உன் பகுதிக்குன்னு ஆண்டவோட சத்தம் துணித்து கொண்டு இருக்குது.
யாரை அனுப்புவேன் உன்னோட இடத்திற்கு? இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, உங்கள் பேர், உங்கள் இடத்தோட பேர் சொல்லி, இந்த இடத்திற்கு என்ன அனுப்புங்கப்பா, இந்த பகுதியில் உள்ள மக்களின் ரட்சிப்புக்கு என்னை நீர் அனுப்புங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் தந்து உங்கள் பகுதியில் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் பகுதியில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காக நீங்கள் செபிக்க போகிறீங்க. பெரியோர், சிறியோர், முதியோர் எல்லாருக்காகவும் செபிக்க போகிறீங்க. இந்த ஆராதனை வேலையில் அப்போ கொடுத்த இதயத்தோடு நாம் கடந்து செல்லலாம். ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் எல்லாருக்காகவும் உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இப்போ ஜெபம் பண்ண வேண்டாம். உங்கள் பகுதியில், உங்கள் சுற்றில் இருக்கிற உங்கள் நல்ல உறவுகளுக்காக செபிக்க போகிறீங்க. செபிங்க. ஆமென். எங்களை நீங்கள் அனுப்புங்கப்பான்னு சொல்லுங்கள், பயன்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும் போது அவர் உங்களுக்காக வந்து செய்வார். தாகம் உள்ளவன் மேலே என் தண்ணீரை ஊற்றுவேன். தாகமாக சொல்லுங்கள். ஆண்டவர் இன்றைய தினத்திலிருந்து இந்த பகுதியில், உங்கள் வசிக்கிற இந்த பகுதியில் உங்களை தேவன் மிஷினரியாய் பயன்படுத்த போகிறார். இந்த நாள்லேருந்து தேவன் இந்த பகுதியில் உங்களை ஒரு ஊழியக்காரராக தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். ஒரு மெய்ப்பனாக உங்களை பயன்படுத்த போகிறார். ஆமென். ஒரு தந்தையாக, ஒரு தாயாக நீங்கள் மாற போகிறீங்க. அவங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுத்தது போல் உங்கள் குடும்ப ஜெபங்களில், தனிப்பட்ட ஜெபங்களில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஜெபிங்க. அனைவருக்காகவும் ஜெபியுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை முழுவதும் தேவன் வழிநடத்தி தந்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்த அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து வருகிற எல்லா பகுதியிலும் உங்களுடைய நாம மாத்திரம் மையம் பண்ணப்பா, பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இப்போ கர்த்தருடைய ஜெபத்தை அனைவரும் கூறலாம். பரமண்டலத்தில் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றைய வேண்டிய அவர் தின்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னியும், எங்களை காத்திருக்கிறோம். ராஜ்யம் வல்லமையும் என்றென்றைக்கும் உடையங்களே, ஆமென். ஓகே, அனைவரும் அமருவோம். சங்கீதானம் இப்பொழுது. அல்லேலூயா. சங்கீதம் 26வது சங்கீதம். சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்படுகிறது. தாவீது இந்த சங்கீதம் இயற்றியிருக்கிறார். அவர் முதலாவது என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர் முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் உத்தமத்தில் நடக்கிறேன், நம்ம நம்பி இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இன்னைக்கு நாமெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம்னா, சில நேரங்களில் தவறு செய்துட்டு அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால மனதில் ஒரு குத்தப்பட்டவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா ஏசப்பா, நான் அந்த பாவத்தை மட்டும் செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்க, என் இருதயத்தை புடமிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? நம்ம ஜெபிப்போம். ஆனால் தாவீது எப்படி ஜெபிக்கிறாரு? முதலாவதே சொல்கிறாரு, நான் என்னை நியாயம் விசாரியும், நான் உத்தமத்தில் நடக்கிறேன், நான் உண்மையாக இருக்கிறேன்,
நான் உண்மையை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் தான் இருக்கிறாரு. ஆனாலும் என்ன சொல்றாரு, என் இருதயத்தை பாருங்க, என்னை கழுவி என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, தன்னுடைய தாழ்மையை என்ன செய்கிறார், இங்க வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல நம்ம உத்தமத்தில் நடக்கிறோமா, உண்மையா இருக்கிறோமா, தேவனையே நம்பி இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். தாவீதை போல நாமளும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை பின்பற்றுவதில் நம் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, என் இருதயத்தை பரிசித்து பார்த்து என் உள்ளந்திரியங்களையெல்லாம் ஆராய்ந்து சோதித்து பாருங்க, என்னை கழுவுங்க அப்படி சொல்றார். பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒரு தேவைக்காக ஜெபிக்கலாம், அல்லது நாடோறும் அனுதினமும் ஜெபிக்கிறவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் அமருகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் தாவீதை போல இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கிறதா? என்னை மன்னிங்கப்பா, நம்ம தப்பு செய்தோம் செய்யலை, அது நம்ம ஞாபகத்துக்கு வருதோ வரலையோ, ஆனால் நம்ம என்ன செஞ்சிடணும், முதலாவது முழங்கால் படி போட்ட உடனே தாவீது போல என்ன செஞ்சிடணும், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க, நான் எந்தெந்த இடங்கள்லாம் நான் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேன், நான் எந்தெந்த இடத்துலலாம் உமக்கு உண்மை வேதனைப்படுத்தின வழிகள் என் வாழ்க்கையில் என்ன இருக்கு, அதை ஆராய்ந்து பார்த்து என்ன செஞ்சிடணும், அதை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துடணும். ஏனென்றால் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் கர்த்தர் அவரே. எனவே அவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும். ஒவ்வொரு நாளும் அது அனுதினமும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். தாவீது அதை தான் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். இந்த 26ஆம் சங்கீதத்தில் அவர் தன்னுடைய இருதயத்தை புடமிட்டு பாருன்னு சொல்றாரு. 3வது வசனத்தில் என் கண்களுக்கு முன்பாக என்று சொல்லி தன் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாரு. 4வது வசனத்தில் வீணரோட நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேருவதில்லை அப்படின்னு சொல்லி என் காதுகள் என்ன செய்யறதில்லை, வேண்டாத காரியங்களை கேட்கறதில்லைன்னு சொல்றாரு. அடுத்து 6வது வசனத்தில் கர்த்தாவே என் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பேன். அப்போ என் வாய் என்ன செய்யும், கர்த்தருக்கு பரிசுத்தம். அடுத்தது 10வது வசனத்தில் அவர்களின் கைகளில் தீவனி இருக்கிறது. அப்போ கையை என்ன செய்யணும், பரிசுத்தமானதை செய்யணும். 12வது வசனத்தில் என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது. அப்போ பார்த்தீங்களா, இந்த 26ஆவது சங்கீதம் முழுவதும் அவர் சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் சொல்லி என்ன செய்கிறாரு, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இதெல்லாம் நான் இப்படி நடந்துக்கிறேனா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். என் கண்கள் பரிசுத்தமானதை காண்கிறதா, என் காதுகள் தேவையில்லாத வீணான இந்த உலக பிரகாரமான பாடல்களையோ அல்லது சினிமா போன்ற விஷயங்களையோ நாடகங்களையோ கேட்கிறதா, அதையெல்லாம் என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நான் இந்த ஒரு விஷயம் என்னை தாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அதே போல் வாய் என்ன செய்யணும், தீமையான காரியங்களை பேசாதபடி, வேண்டாத காரியங்களை சொல்லாதபடி அது என்ன செய்யணும், நாடோறும் தேவனை என்ன செய்து கொண்டே இருக்கணும், துதித்து கொண்டே இருக்க வேண்டும். என் கைகள் என்ன செய்யணும், தேவையில்லாத காரியங்களுக்கு என் கைகளை நான் பழக்கி வைக்காதபடி என்ன செய்வேன், அதை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். அதே போல அதே சொல்றாரு 7வது வசனத்தில் நான் குற்றம் இல்லாமல் என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். எனவே இப்படிப்பட்ட சங்கீதத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தாவீதின் மூலியமாக. தாவீது கற்றுக்கொண்டது போல நாமும் கற்றுக்கொண்டு ஆண்டவரே, எப்படி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, என்னன்னு, உன் நன்மையும் பிரியமான சித்தம் என்னதென்று நீங்கள் பகுத்தறிக்கதாக உங்களுடைய ஆவி ஆத்துமா உங்களுடைய சரீரங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு ஜீவ பலியா என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி சொல்லுகிறது போல நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, நீ கொடுத்த இந்த சங்கீதத்துக்காய் நன்றி தகப்பனே. எப்படி தாவீது 26ஆம் சங்கீதத்திலே என் இருதயத்தை ஆராய்ந்து பாருன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து அப்பா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் தன்னை சுத்திகரித்து கொண்டாரோ ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே ஏனோ தானோவென்று நம்முடைய சமூகத்தில் வராதபடி அப்பா ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்தவர்களாக ஆண்டவரே, எங்கள் சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயங்களும்
உமக்கு பரிசுத்தமாக இருக்கிறதா என்று சொல்லி நாங்கள் அனுதினமும் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எங்களை பரிசுத்து நாங்கள் சோதித்து எங்களை புடமிட்டும்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக கர்த்தர் ஆண்டவரே ஜீவ பலியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.